ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை சீரியலில் பல்லவன் ரொம்பவே பாசமாக அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுமே நீ இனிமேல் வருத்தப்படாத, நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பல்லவன்கிட்ட நல்லா சாப்பிடியான்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே பல்லவன் வந்துட்டு எத்தனை நாள் எங்கம்மா போனீங்க, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேம்மான்னு சொல்கிறா. உடனே சோழன் வந்துட்டு நீ என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்களம்மா இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் பல்லவனை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அப்பா வந்து சண்டை போடுறாரு. நீ எதுக்கு உள்ளே வந்த, யார் இவ்வளோ உள்ளே விட்டதுன்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போடுறாரு. அப்புறம் பாண்டியன்ட்ட சொல்லி சோழன் இவரை வெளியே கூட்டு போடான்னு சொல்லி இழுத்துட்டு போய் வெளியே விட்டுறாங்க. அப்புறம் எல்லாருமே போய் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நீலா சொல்கிறா, எதுக்காக இப்படி எதிர்த்துட்ருக்கீங்க அவங்கள, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுறான்ல, அவனுக்கு அதாவது நீங்கள் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போ எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் உட்காந்து அழுக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். நாள் காலையில் பல்லவனோட அம்மா சீக்கிரமே எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் டீ போட்டுட்ருக்காங்க. டீ போட்டுட்ருக்கதை பார்த்துட்டு சேரன் நான் செய்கிறேம்மா, நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க? இல்லை பரவாயில்லப்பா, நானே செய்கிறேன், எனக்கு வேலை செஞ்சால் தான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பல்லவன் எல்லாருமே பல் விளக்கிட்டு வராங்க. பல் விளக்கிட்டு வந்தோடனே பல்லவன் அவங்க அம்மா இருந்துட்டு, தம்பி நீ பால் சாப்பிட்றியா, ஏதாவது பாலில் எதுவும் கலக்கணுமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் டீயே குடிச்சுக்குவேன்னு சொல்லவும் சோழன் பாண்டியன் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இன்னும் அம்மா போய் நான் அவருக்கும் டீ கொடுத்துட்டு வரேன்னு வெளியே போகிறாங்க. நிலா இருந்து தடுக்கிறாங்க, வேணாங்க நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லவும், இல்லை இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் போய் கொடுக்குறேன்ட்டு போகிறாரு. போய் கொடுத்தோன்னே அவங்க அப்பாவுக்கு தட்டி விட்டுறாரு. நீ எதுக்கடி எனக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி தட்டி விட்டுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே உள்ளேருந்து வெளியே வந்து சத்தம் போடுறாங்க. அப்புறம் பல்லவனுமே சத்தம் போடுறான், எதுக்கு இத்தனை நாள் எங்கள் அம்மாவை இல்லை இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ வந்ததும் போன்னு சொல்கிறீங்க, அப்போ தான் நான் சின்ன பையன், இப்போயும் அதே மாதிரி இருப்பேன்னு நினச்சிக்காதீங்க, எங்கள் அம்மா இனிமேல் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு எல்லாத்துட்டையும் இனிமேல் எங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறான். சரி இருந்துட்டு விடுறா, அவங்க எப்பயுமே அப்படி தானே பேசுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மாவே சாப்பாடு கட்டி கிளப்பி விட்றாங்க. பல்லவனுமே காலேஜ் கிளம்பிட்டான். காலேஜ் கிளம்பும்போது அவங்க அம்மா சூதானமாக போயிட்டு வா சாமி, டிஃபனில் எல்லாத்தையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுன்னு சொல்லி ரொம்பவே பாசமாக பேசி தட்டி விட்றா. பல்லவனுமே சந்தோஷமாக போகிறான்.